நான் நினச்சி பார்க்கவே இல்லை குட்டிமாவோட பிறந்த நாளுக்கு இத்தனை பேர் விஷ் பண்ணுவீங்கன்னு. விஷ் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. இந்த காலத்தில் ஒரு சில உறவுகள் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறதும் பேசுகிறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு போகிறாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே பார்த்துட்டு விஷ் கூட பண்ணுறதில்ல. ஆனால் இப்படி இருக்கிற காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் நான் யாருன்னே தெரியாத இருக்கிறோம். இருந்தாலும் என்னுடைய குழந்தைங்க மேலே இவ்வளோ ஒரு அன்பு காட்டுறீங்க. அதுக்கு உண்மையாலுமே மனசார நான் உங்களுக்கு வந்து நன்றி சொல்கிறேங்க. குட்டிமாவோட பிறந்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 கமெண்ட்டுங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா குட்டிமாவோட அக்காவுக்கு பெரியப்பா பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம். அதனால் காலையிலேருந்து எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். இந்த பொண்ணு உட்கார வச்சு ஆளெல்லாம் சுற்றுவாங்கல்ல, அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கே அறியாமல் நிறைய கண்ணு தண்ணிலாம் வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரி கல்யாண டைம்லலாம் அழுவும் போது நானே கேட்பேன், எதுக்கு நல்ல விஷயம் தான் நடக்குது, எதுக்கு அழுவுறீங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம். ஆனால் நம்ம வீட்டில் அந்த மாதிரி நடக்கும் போது தான் தெரியுது அதோட கஷ்டம் என்னன்னு. நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அந்த பொண்ணு வந்து குட்டிமாவோட சின்ன பொண்ணாக இருந்துச்சு. அதிகமாக அவங்க அப்பா அம்மா கூட இருந்ததை விடவே என் கூட இருந்தது தான் அதிகம். எனக்கே ஃபஸ்ட்டு குழந்தைன்னு சொல்லணும்னா அந்த பொண்ணு தான். ஆனால் இப்போ வந்து நம்ம வீட்டை விட்டு நம்மளை விட்டுட்டு வேறு வீட்டுக்கு போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஜெய்குட்டி வந்து அவங்க அக்கா வேறு வீட்டுக்கு போக போகிறாங்க, இனிமேட்டு இந்த வீட்டுக்கு அதிகமாக வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதுலேருந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறது, பெண் பிள்ளைகளாக பிறந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு வீட்டுக்கு போக தானே செய்யணும்.